சப்பாத்தி போட்டேன். இங்கே வச்சு சாப்பிட்றீங்களா இல்லை அங்கே வச்சு சாப்பிட்றீங்களா? இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். புள்ளைய எழுப்பு, புள்ளையும் சாப்பிட சொல்லுவான். வந்ததுல இருந்து புள்ள படுத்தே இருக்கு பாரு. மஞ்சுமா, மஞ்சுமா, மஞ்சு, மஞ்சு, மஞ்சுளா, மஞ்சுமா, மஞ்சு, மஞ்சு, மஞ்சு. அம்மா, எம்மாடி எந்திரிச்சு வாமா, சாப்பிடுவ. மா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாமா. இங்க பாரு, வெளியே வா முதல்ல. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் தூங்கிட்டு இருக்கேம்மா. தூங்குனா பரவாயில்ல, கதவு திறந்துட்டு முதல்ல வெளியே வா. முதல்ல கதவை தர. என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? அதான் சொன்னேன்லம்மா, தூங்கிட்டு இருந்தேன்னு. அந்த இதுல இருந்தா தூங்கிட்டு இருக்க. மதியானம் வந்த பிள்ளை, மதியானமும் ஒன்றும் சாப்பிடல. அங்கிருந்து வரும்போது எதுவும் சாப்பிட்டு வந்தியே என்னன்னு தெரியல. சரி, சாயங்காலம் டீயை வச்சுட்டு எழுப்புனா அதுவும் வேணான்ட்ட. சரி, பாலை காய வச்சு எழுப்புனா அப்பயும் எந்திரிக்க மாட்டேன்ட்ட. இப்ப மணி எத்தனை? இன்ன வரைக்கும் என்ன படுத்துக்கிட்டு? முதல்ல எந்திரிச்சு வா. அம்மா, எனக்கு வேண்டாம்னா விடுங்களேம்மா. எம்மாடி, இப்ப எதுக்கு நீ வேண்டாம் வேண்டான்ற? பா, எனக்கு பசி இல்லப்பா. இங்க பாரு, உனக்கு நல்லா பசிக்கும்னு எனக்கே தெரியும். என் பிள்ளைக்கு எப்ப பசிக்கும் பசிக்காதுன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒரு முட்டாச்சிருக்கியா இருக்கேன். முதல்ல வா, வந்து சாப்பிடு. சத்தியமா எனக்கு பசி இல்லம்மா, வேண்டாமா. பாரு, அப்புறம் நான் கோவம் வந்துடும். எனக்கு சொல்லிட்டேன், எந்தெந்த விஷயத்த வேணா எதுல வேணாலும் காட்டலாம், ஆனா சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் எந்த கோவத்தையும் காட்டக்கூடாது. இந்த சோறு கூட இல்லாம எம்பிட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி சோற வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல வா. எம்மாடி, இங்க வா, முதல்ல இங்க வா. என்னப்பா? யாரு வந்து உட்காரு முதல்ல. ஏன்பா? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனைப்பா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் வீட்டுக்கு வந்தோடனையும் முதல்லன்னா அப்பா காஃபி குடிக்கிறீங்களா, அதை குடிக்கிறீங்களா, இதை குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். இன்னைக்கு நான் வந்தோடனையுமே அப்பா வாங்கப்பா நம்ம போகலாம், வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்னம்மா, எதுவும் பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லு, சரியா? இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னன்னு சொல்லு. மாப்பிள்ளைக்கு உனக்கும் பிரச்சனையா? அவரு பாவம்மா, அவரு என்னமா என்கிட்ட பிரச்சனை பண்ண போறாரு? சரி, மாப்பிள்ளை கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மாமனார் எதுவும் சொன்னாரா? அவர் எனக்கு அப்பா மாதிரிம்மா. எனக்கு எல்லா விஷயத்திலும் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு. நம்ம அப்பா மாதிரியே. அவரெல்லாம் நீ எதுவும் சொல்லாத. அப்புறம் யாரு உன்னை என்ன சொன்னா? உன் மாமியாருக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? அது அது அதுவும் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலே இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன, எதுவும் சொன்னாங்களா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எம்மாடி, அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, சரியா? சொல்லு. நாங்களாம் அமைச்சு வச்ச வாழ்க்கை. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உனக்கு ஏதோ ஒரு சங்கடம்னா அது எங்ககிட்ட சொல்லணுமே. நாங்கள் தீர்த்து வைக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? இந்த மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும்னு நாங்கள் சொன்ன உடனேயுமே தலையாட்டி கட்டுன புள்ள. அப்படி உனக்கு ஒரு பிரச்சனை ஒன்னே விட்டுருவனா? சொல்லுமா. எதுக்கு அழுவுற? எம்மாடி மஞ்சு, மஞ்சு, எம்மாடி பாரு, எதுனாலும் சொல்லுமா. இப்படி அழாத, என்னன்னு சொல்லு. எம்மாடி, உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா அப்படியே விட மாட்டேமா. என்னன்னு சொல்லுமா. அப்பா, நான் உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு தான்ப்பா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்கப்பா. குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னேன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க தான் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சு மூடிக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? இல்லைப்பா, என் அத்தைக்கு என்னன்னே தெரியல, என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பிள்ளையையும் அவங்க மாப்பிள்ளையும் ஒரே நாள் எதிர்த்து பேசிட்டேன். அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆக மாட்டேங்குது. இப்போ அவங்க பிள்ளை கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான்ற மாதிரியே பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பிள்ளை அங்கே கஷ்டப்படுறா, நான் மட்டும் இங்கே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆக மாட்டேங்குதுப்பா. எப்போ பார்த்தாலும் எதை தொட்டாலும் திட்டுவாங்கப்பா. சரி, நம்ம அம்மா திட்டுனா நம்ம ஏற்றுப்போம், அந்த மாதிரி தானே அவங்களும் சொல்லிட்டு என்ன பேசினாலும் நானும் பொறுமையாக போயிடுறதுப்பா. இப்போ அவங்க திட்டுறது வேற மாதிரி போயிடுச்சுப்பா. என்னமாச்சு? ஒரு அப்பா கிட்ட நான் இதை சொல்லக்கூடாது தான். நீங்க எனக்கு வேற யாருப்பா இருக்கா அவங்கள விட்டா? சொல்லுமா. அப்பா, அவங்களுக்கும் நானும் இவர் வெளியே போனால் வந்தால் பிடிக்காது, நின்று பேசுனா பிடிக்காது, வைக்காது.
இருந்துமே வீட்டில் அம்புட்டு வேலையை செஞ்சிருவேன். அவங்களுக்கு ஒரு வேலையை வைக்க மாட்டேன். மொத்த வேலையும் செஞ்சுட்டு தான் நான் என் வேலையை அவர்களோட ஆஃபீஸில் போய் பார்க்க போவேன். அப்பையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. சரின்னு விட்டுட்டேன். வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன்ப்பா. அதுக்கு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி இந்த மாசமும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. உங்களுக்கு அப்புறம் கல்யாணம்ங்களுக்கெல்லாம் ஒன்று இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்கப்பா. நான் என்னப்பா பண்ணுவேன்? அவங்களுக்கு என்ன திமிரு? என் பிள்ளைக்கு எம்புட்டு நான் சீர் செஞ்சு அவள் நல்லபடியா வாழைக்குன்னு நான் அம்புட்டியும் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன வார்த்தை என் பிள்ளைய பத்தி பேசியிருக்காங்க. என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா? விடமாட்டேன் சும்மா. ஏங்க எதை போய் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்படாம எப்படி இருக்கு சொல்ற? 4 பேர் முன்னாடி என் பிள்ளைய அசிங்கமா பேசியிருக்காங்க, பார்த்துட்டு கம்முன்னு இருக்கு சொல்றியா? விடமாட்டேன், சும்மா விடமாட்டேன். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டாங்களா அவங்க? அங்க போனோனையுமே என் பிள்ளை வாங்கப்பா என்னை வந்து கூட்டிட்டு போங்கப்பான்னு சொன்னோனையுமே பிடிச்ச 4 கேட்டிருக்கணும். ஆனா எதுவும் கேட்காம வந்துட்டேன். அதுவும் இல்லாம காப்பி தண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்டது கூட ஒரு மாதிரி அந்த அம்மா பேசுனுச்சு. அப்பயும் கூட எனக்கு மண்டைக்கு ஏறுனுச்சு. என்ன பண்றது, என் பிள்ளை வாழ்க்கை நம்மளால கெட்டு போயிடக்கூடாது, நம்மளா அமைச்சு வச்ச வாழ்க்கைன்னு வாயை மூடிக்கிட்டு வந்துட்டேன். என்னையவே அந்த மாதிரி பேசுறாங்களே, அதுவும் நம்ம அடிக்கடி கூட போறதில்லை. ஏதோ அத்தி புத்தார் போலதான் எப்பயாவது இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது நம்மளையே இந்த பேச்சு பேசுறாங்களே. என் பிள்ளைய அங்க என்னென்ன பேச்சு பேசியிருக்கோம் அந்த அம்மா. என் பிள்ளை இம்புட்டு கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கானா, அப்ப எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கு. இதுக்கப்புறம் என் பிள்ளை அங்க வாழணுன்ற அவசியம் இல்லை. எந்த வெங்காயமும் கிடையாது. ஆளுங்களுக்கு என் பிள்ளை இங்கே இருக்கட்டும். அவளுக்கு என்ன நான் கஞ்சி ஊத்த மாட்டேனா? இம்புட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்லது அமைச்சு கொடுக்க தெரியாதா? இங்க பாருங்க, எடுத்தவங்க அவுத்தவன்ற முடிவை எடுக்காதீங்க. முதல்ல மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், தங்கமானவர். இவரே சொல்றா மாப்பிள்ளை நல்லா பாத்துக்குவாருன்னு. நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளை வாழ்க்கையை செதைச்சிடக்கூடாது. இன்னைக்கும் பொறுமையா அமரதை யோசிச்சு முடிவெடுக்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன பேசுற? என் புள்ள இன்னைக்கு கண்ணீர் நம்மளுமா வந்து நிக்கிறான். இந்த நேரத்துல நான் அவசர முடிவு எடுக்காம வேற என்ன முடிவு எடுக்க சொல்றேன்? இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கோசரம் நம்ம பிள்ளைய வாழ வைக்க வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்றீங்களா? 4 பேர் நான் அவளை கேவலமா பேசுறது உங்களுக்கு வேணும், அப்படிதானே? பெத்த தகப்பனுங்க என்னைக்குமே எடுத்தவங்க ஊத்தவங்க தான் முடிவு எடுப்பீங்க. நாங்களும் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு நீங்களும் நானும் ஒன்றா இருக்க முடியுமா? நமக்கு ஒரு நியாயம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயமா? கல்யாணன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 1000 காலத்து பயிர். என்னைக்கும் பெற்றவங்க நம்ம போய் பிள்ளைய பெற்றவங்க போய் வீட்டில் அவங்க பிரச்சனை பண்ணனா நம்ம பொண்ணுக்கு தாங்க பின்னாடி குடைச்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண சொல்றப்ப? இது என்ன பண்ண சொல்ற? இங்க பாருங்க, இதை நம்ம பேச வேண்டியதே கிடையாது. ஏன்னா குடும்பம்னா 1000 இருக்கும். அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம போய் தலையிட்டோம்னா அது நல்லா இருக்காது. இன்னைக்கு அடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. ஆனா நம்ம போய் வேற்றாளதான் நின்றுட்டு வரணும். அதனால நம்ம மாப்பிள்ளையை கூப்பிட்டு இதுதாங்க பிரச்சனை, இதை நீங்க தான் பார்த்து சரி பண்ணணும். அப்படி இல்லையா, எங்க பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களா, விடுங்க, எங்க வீட்டில் இருக்கட்டும். நாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம், எம்பிட்டு செலவு பண்ணணும்னாலும் நாங்க பண்றோம் எங்க பிள்ளைக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். நம்ம போய் அங்கே சண்டை போட்டோம்னா அது சரியா வராது, புரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் என்னத்த சொல்றது? என்னமோ பண்ணுங்க போங்க. ஆனா ஒண்ணு, என் பிள்ளைய இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நாளைக்கு புள்ள பிறந்துச்சுன்னா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய எடுத்து கொஞ்சுவாங்க. அது அவங்களோட இதுங்க, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. நம்ம பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லவரா இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றதுனால பரவாயில்ல. இதுவே அவங்க பேச்சை கேட்கறவரா இருந்தா நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் கஷ்டமா போய் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், பொறுங்க. பொறுத்தார் தான் பூமி ஆள முடியும். ஆணவத்தில் ஆடுறவங்களும் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டாங்க? ஆணவத்தில் வாழ்ந்தவங்க எங்க நல்லா இருக்காங்க? விடுங்க, கடவுள் இருக்கான் அதுக்கேற்ற கூலியை கொடுக்கறதுக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? அதெல்லாம் சரியா வராதியா? அதெல்லாம் எப்படி சரியா வராது? அதெல்லாம் சரியா வரும். கூட குறைச்சல் ஒரு 2 ரூபானாலும் நான் தாரேன். எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு வெளியே மறைச்சிருங்க? இல்லையா, நாளை பின்ன இது வெளியே வந்துச்சுன்னா பெரிய தப்பா போயிடுமையா? எதுக்கு தப்பா போகுது? உயிர் இருக்க விஷயம் உங்களுக்கும் இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படின்னும் போது எதுக்கு வெளியே வரப்போகுது? இல்ல, இருந்தாலும் பயமா இருக்கு. என்னை நம்பி கொடுத்துட்டு போயினாரு.
இப்ப என்ன ஆச்சு? அவர் கொடுத்துட்டு தானே போனாரு, வேற யாராவா? ஏன் அப்பா தானே கொடுத்துட்டு போனாரு. எனக்கு கிடைக்கிறதுல இதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பாப்போம். அதுவும் இல்லாம அவ கல்யாணத்துக்கு நாங்க நகையெல்லாம் போட்டோம். இப்போ ஒரு பவுன் எடுத்தாலே 1,50,000 வருது. அப்படின்னும் போது 10 பவுனுக்கு எம்பிட்டுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு பார்த்தா எல்லா கணக்கும் சரியா வரும். அப்படி பார்த்தாலும் நாங்க தான் அதிகமா செஞ்சிருக்கோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிலத்தோட மதிப்பை விட இப்போ நகையோட விலை தான் அதிகம். இதை 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை வாங்க முடியும்? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நாங்க சொல்றோம் எனக்கு கொடுங்கன்னு. என்னத்துக்கும் இதை மறைக்கிறதோ இல்லை எரிக்கணுமோ என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டோம். என்னமோ சொல்றீங்க, ஆனா சரின்னு மாதிரியும் படுது, தப்புன்னு மாதிரியும் படுது. அது என்ன சரி தப்பு? எல்லாம் சரிதானே. சரி கட்டினாலே எல்லாம் சரிதானே. சரி, அப்போ பத்திரத்தை நாளைக்கு வாங்கிக்கோங்க. அப்படி வாங்க வலிக்கு, அப்படி வாங்க. கூட குறைச்சதுனால தாரம் வேண்டாம்மா, எனக்கு 1.5 கொடுங்க, அது போதும், அதிகமா வேண்டாம். அட 2 வாங்கிக்கோங்க. வேணாம் ஐயா, பயமா இருக்குது. பொண்ணா பாவம் தின்னா போச்சு, எதுக்கு கவலை? இந்த கையில காசை வாங்கிட்டு இந்த கையில பத்திரத்தை கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சது. அடியே அடியே, ஏண்டி இப்படி வெக்குன்னு நடக்கிற? இந்த என்னாலும் நடக்க முடியாதுன்னு தெரியும்ல, சும்மாவா நடடி. ஏ அப்பாயி, இப்படி ஆடி அசைஞ்சு போனோன்னு வையி, நம்ம 2 பேரும் நாளைக்கு போனா கூட கோயிலுக்கு போக மாட்டோம். வெரசம் வா. எனக்கு செருப்பு போட்டிருந்தா கூட வெட்டு நடந்து வந்துருவேண்டி. செருப்பு இல்லாம நடக்கிறது காலெல்லாம் குத்துது. கம்முனி இருடி. நானும் இதுல தானே நடந்து வரேன். கொஞ்சமாவது ஓரமா நடந்து வரேன்னா நடு ரோட்ல தான் நடந்து வரேன். எவனது வண்டியை விட்டு ஏத்த போறான் பாரு. ஏடி வாய இது வண்ணான் தாலி அடி. என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? எவனாவது சந்தில இருந்து சிந்து பாடிட போறான். ஆமா, நடுவுலயே வந்தீங்கன்னா சிந்து மட்டும் என்ன பைரவி சேர்ந்து பாடுவான். உன் கூட வந்ததுக்கு நான் தனியாவே வந்திருக்கலாம். போ ஓரமா வா அப்பாயி, நடுவுலே நடக்காம. அடி போடி. ரோடு எதுக்கு எழுதி விட்டுருக்காங்க? வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் எழுதி விட்டுருக்கா. ஏன் நம்மள மாதிரி நடந்து போறவங்களுக்கு எழுதுறியா? அவனுக்கு கண்ணு தெரியும், அவன் பாட்டுக்கு ஓட்டுவான். நீ வா. ஒரு வெங்காயம் பண்ண வேணாம், ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டுறா. பயமா இருக்குது, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வரமா இருக்கு. நம்ம ஆளு நம்ம பைக் ஓட்டுறத பார்த்து அசந்து போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீலிங் பண்ணி சும்மா கெத்த காட்டணும். ஐயோ சண்டால போய் வண்டி எங்கிட்டு கொண்டு வந்துட்டா பாரு. ஐயோ சாச்சு புட்டானே. ஏய் கொஞ்சம் குடிமா. ஐயோ முடிச்சு புட்டானே. அட எடுபட்ட பயல, எங்கடா வந்து வண்டியை விட்ட? ஐயோ முதுகெலும்பு முடிச்சு புட்டானே. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேணாமா? இதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன், ஓரமா வா கிளவி, ஓரமா வான்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. அடே சண்டால பயல, ஆத்தா கை கீழே விழுந்து கிடக்குற, இவன் மாட்டுக்கு நிக்கிறானே. அடே எடுபட்ட பயல, வீணா போனவனே, என் பந்தேசி, என் பொறுக்கி. எமோய் என்ன கீழே விழுந்து கிடக்குற? வண்டியில ஒழுங்கா பிடிச்சிட்டு வர மாட்டேன். எட்டுக்கிட்டு மிதிச்சிடுவையே, எட்டு ஒரு தண்ணி போய் விழுந்து போடுவேன். படுபாவி பயல, நான் மட்டுக்கு சேவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில சமாதி கட்ட இந்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க போல இருக்கேடா. ஐயோ, இவன் வண்டியில ஏற மாட்டேன்னு கேட்டான் அந்த பையன். ஏறுங்க ஏறுங்கன்னு இப்ப எங்க வந்து ஏத்தி நிக்க வச்சிருக்கான் பாரு. ஐயோ, நடுவோட்ட படிக்க வச்சிருக்கான். அப்பாயி என்னாச்சு அப்பாயி? அப்பாயி எதுவும் பேச அப்பாயி. ஐயோ பாட்டிக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, நீங்க இடிச்சது எல்லாம் பேச்சு மூச்சு இல்லாம இருக்குது. ஐயோ, அந்த பாட்டிட்ட சீன் காட்டி நம்ம வளைய விளைவிச்சோம் பார்த்தா கடைசி செவி வாய் பந்துட்டு விழுந்துரும் போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுற, மயக்க வர மாதிரி இருக்கு. ஏமா தண்ணி கொண்டு வந்தியாமா? இந்த பாட்டு நல்லா வந்துரு சொல்லி வாயெல்லாம் அங்கிட்டு வாந்தி எடு. தண்ணி வேற கொண்டு வராம வண்டியில ஏறி வச்சிருக்கு பாரு. அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, இந்த கடை பக்கத்துல தான் இருக்கு, ஒரே ஓட்டை இப்படி போய் இப்படி தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஐயோ அப்பாயி, உனக்கு என்ன பையாச்சு? ஐயோ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறீ அப்பாயி, எந்திரி அப்பாயி. இங்கே கடை இருக்குது, இங்கே கேட்போம். ஐயோ என்னடா தம்பி, ஏன்டா இப்படி வெக்குன்னு ஓடி வர? ஏன் தெருநா இது தோர்த்துதா? ஐயோ இல்லக்கா, ஒரு சொரிநாய் அடிபட்டுருச்சு, அதான். என்னது? ஐயோ ஏக்கா, தண்ணி இருந்தா கொடுங்கக்கா, தண்ணி கொடுங்கக்கா. தண்ணியா? 10 ரூபாயில வேணுமா 20 ரூபாயில வேணுமா? 10 ரூபாயில 20 ரூபாயிலையா? ஐயோ கேட்க மறந்துட்டேனே. ஏக்கா ஒரு நிமிஷம், இந்த ஓடிட்டு வந்துடுறேங்க. அனிமா 10 ரூபாயில வேணுமா 20 ரூபாயில வேணுமா? ஐயோ தண்ணி வாங்கிட்டு வாவே.
நார்மல் வாட்டர் வாங்கிட்டு வா. எடுபட்ட பையன் 10 மாசம் சுமந்து பெத்த தாய் பல்ல காட்டி பப்பரப்பன் படுத்து கிடக்குறாங்க. நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை எதுவும் வேணும்னு கேட்டானா அது ஒரு பொம்பளை பிள்ளை, அது வயசு பிள்ளைன்னுன்றதுக்கோசரம் அந்த பல்லு போன கிழவிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு கேட்குறானே. ஐயோ ஆண்டவனே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? நார்மல் வாட்டர் தானமாக்கா, அதே கொடுக்கா. சரிப்பா, பிசிலரி வேணுமா இல்ல வேற தண்ணி வேணுமா? ஐயோ ஆண்டவனே, தண்ணி கேட்டது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. ஏகோ இருக்கா கேட்டு வரேன். ஒரு 10 வாட்டி ஒண்ணுனாலும் 10 கிலோ குறைஞ்சு போயிடுவேன் போல இருக்கே. பிசிலரி வேணுமா இல்ல வேற தண்ணி வேணுமா? அடியே, இவன் தவிச்சவைக்கு தண்ணி குடுக்குற மாதிரி தெரியலடி. என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இவன் இன்னைக்கு தண்ணி வாங்கிட்டு வர மாட்டான். நீ உங்க அப்பனுக்கு போன் போடுறி, ஆம்புலன்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போட்டோம். இல்லையா என்னை சுடுகாட்டில் பாடகட்ட வச்சிருவாண்டி. போன போடுறி உங்க அப்பனுக்கு.